ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல் ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாம். காலையில் எழுந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மையி தான் பூஜை பண்ணாங்க வீட்டில். சரி, பூஜையை பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கிட்டார். என்ன அப்படின்னா, எங்களுடைய காருண்யா லட்டுக்குட்டிக்கு பிறந்த நாள். அதனால் அந்த அம்மா சூப்பராக ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாக்லேட் ஒன்று பென்சில் ஒன்று எடுத்து சுற்றி வச்சுட்டோம், டேப் போட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கிளாஸில் கொடுக்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்தது வேறு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா லீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி காரணியா குட்டிக்கு பிறந்த நாள் எல்லாமே ஆசாசையாக லட்டு குட்டி எடுத்துகிட்டு வந்தது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், மேமுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து நேற்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பட் நாங்கள் நேற்று வேறு முக்கியமான வேலையில் இருந்ததுனால அதை பார்க்கல. ஃபஸ்ட்டு பார்த்தது இன்றைக்கி எக்ஸாம் சொல்லி, அதனால் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். பார்த்தா ஸ்கூலு லீவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரியா குட்டிக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு, இந்த ரியா குட்டி வேறு எப்போ குட்டி போடுன்னு தெரில, பேரம்பேத்தி எப்போ பார்க்குறதுன்னு தெரியலை. நம்ம வந்தாலே இந்த அம்மா இந்த பக்கம் வந்துடுவாங்க. நம்ம இங்கே குடி வந்துட்டோன்னா இந்த அம்மா இங்கே தான் இருப்பாங்க. ரியா பொண்ணு, ரியா பொண்ணு, ஐயா இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து எட்டி பாப்பா. ஐயா எங்கடி ஆளை காணா, இங்கே வந்துட்டியாடி, ஏதோ பார்க்குறாடி. என்னடி ரியா பொண்ணு, என்ன தங்கமே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஸோ நம்மளுடைய பாத்ரூம்க்கு, அதாவது ஆஃபீஸ்க்கு பாத்ரூமில் வந்து டைல் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பியூர் ஒயிட்டும் கிடையாது, லைட்டாக வந்து ஆஷ் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி அப்படி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வால்க்கு செலக்ட் பண்ணது. தரைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சிமெண்ட் கலர்லேயே அந்த மாதிரி போட்டிருந்தோம். ஏன்னா வந்து அந்த தண்ணியெல்லாம் சம்டைம்ஸ் அந்த கரை படியும்ல, அதனால் நம்ம இது போட்டுக்கலான்னு சொல்லி. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது ஒன்று செய்ய ஆசையாக தானே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எங்களுக்கு. சீக்கிரம் வந்துடணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஆஃபீஸ் ரெடியானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா திங்ஸும் இங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டு மொத்தத்துக்குமே ஏகப்பட்ட ஜன்னல் வருது. அந்த ஜன்னலுடைய கட்டை, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ இருந்துச்சு, ஏகப்பட்டது இருந்துச்சு. எல்லாமே இந்த ரூமில் போட்டு மூடி வச்சுருந்தோம். பட் எல்லாம் தம்பிங்க மகி எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மேலே எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சாய்தேவை பார்த்தா எங்கே போனாலும் பக்திமயமாயிடுறான். நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா விளக்கு இதெல்லாம் வச்சுருந்தேன்னா அதை எடுத்து அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படியோ ஒன்று நம்மளை தொந்தரவு பண்ணாமல் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா சரி அப்படின்னு விட்டாச்சு. அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் வந்து பெரிய இடம். அதில் வந்து பாதியை நம்ம வந்து ஆஃபீஸ்க்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். மீதி பாதியை பார்த்தீங்கன்னா அப்படியே காரு, பைக்கு, ஸ்கூட்டி, பிள்ளைகளோட 2 சைக்கிள் இந்த மாதிரி விடுறதுக்காக அந்த நீட்டாக விட்டுற போகிறோம். அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பி, ஏகப்பட்ட கம்பி. எங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே எப்போவுமே கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கம்பி அதிகமாகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிட்டோன்னா, நம்ம வந்து காம்பவுண்ட் வால் எடுப்போம்ல, அப்போ அந்த பெல்ட்டுக்கு நம்மளுடைய டேங்க் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு கட்டுறீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன திங்ஸ் வேணும் அவங்கக்கிட்ட பொருளை எழுதி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கரெக்டாக தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. எதுவும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக நஷ்டமாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே நம்மளுடைய ஆஃபீஸை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி அடித்து கழுவி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்பா, நம்மளுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்துருச்சுடா, நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியாக இந்த பொருளெல்லாம் எடுத்து அந்த வண்டியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்கே குடி வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எங்களுக்காக வேண்டிக்கங்க. இப்போதைக்கு ஆஃபீஸ்க்கு போயாச்சு, அடுத்து வந்து நம்ம சொந்த வீடு குடி போகிறது தான் சீக்கிரமாக நடக்கும். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆயில் ட்ரம் ஏற்றுறது தான் பெரிய பாடாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ ட்ரம் இருக்குது, எல்லாருமே ஏற்றி எப்படியோ கொண்டு வர வழியாக கொண்டு ஆஃபீஸில் சேர்த்தாச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க சாய்ப்பா, என்ன பண்ணியிருக்காரு? சாமிக்கு ஸ்க்ரீன் எப்படி போடுவீங்க? சாமி ஊஞ்சல் ஆட்டி காட்டுங்க. அடி, என் தங்கத்துக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? சாமிக்கு ஊஞ்சல்லாம் செஞ்சுருக்காரு. வெரி குட், வெரி குட். விநாயகர் தான் சாய்ப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எந்தெந்த சாமி பிடிக்கும் தங்கம்? விநாயகரா? சரி, இந்த ஸ்க்ரீன் எப்படி மூடுவீங்க? ஐயா, ஊஞ்சலுக்கு வந்துருச்சு, எடுத்து வைங்கப்பா. ஃபுல்லாக ஆசைப்பட்டு செஞ்சார். சாய்குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமிக்குன்னு தனியாக அவரே பூஜை ரூம் செட் பண்ணிட்டாரு. நம்ம வேறு ஆஃபீஸ்க்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், நெத்திலெல்லாம் நம்ம குங்குமத்தை போட்டு பட்டையை அடித்து இது திருநீர் வச்சு. அடே மண்டையா தள்ளுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த விஷயங்கள் தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா நேற்று என்னால் காட்ட முடியல, நைட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வைக்க வேண்டிய கதவு. அடுத்து இது வந்து நம்ம கடப்பால் கல், வீட்டு முழுக்க கடப்பாக்கல் வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் வைக்கிறதுக்கு அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏரியா இது எடுத்தாச்சுன்னா இது க்ளீன் ஆகிடும். அது சிமெண்ட் மூட்டை சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா கம்பிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள்லாம் வீடு கட்டும் போது கணக்காக பார்த்து எடுத்துக்கோங்க கம்பி. அங்கே பாருங்க அவ்வளோ கம்பி இருக்குது, இங்கே பாருங்க அவ்வளோ கம்பி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுத்தாலும் எதுக்காவது பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி ஓரமாக போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நம்மளுடைய சூரிய கூடார உலர்த்தி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். என்னடா வச்சுருப்பீங்க, என்னென்னலாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வண்டி ரிவர்ஸில் போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வண்டியை காணாச்சு, வீட்டு சாவியை காணா, அது மேலே திறந்து வச்சுருக்கேன். கூடார உலர்த்தி அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு சூரிய கூடார உலர்த்தி போவோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரலாம். ஓகே, சூரிய கூடார உலர்த்தி சிம்பிளாக சொல்கிறேன்ட்டு சேர்ந்து வந்துருச்சு, வந்தாச்சு உள்ள. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில், அதாவது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 8 மாதம் இருக்கும், நம்ம ஜூலை மாதம் ஆரம்பித்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து மகியே உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டி நாங்களே வந்து ஒரு சின்ன இதில் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு எடுத்து ஊற்றுற ஐடியா தெரிய மாட்டேங்குது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஆயில் வந்து ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்திலே அவ்வளோ நம்பிக்கை, அந்த 1 லிட்டர் அதிகமாகவே மூவ் ஆச்சு. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது எவ்வளோ பிஸ்னஸ்க்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் பண்ணது வந்து நீங்கள் ஒன்று காரணம், இன்னொரு கடவுளோட இது காரணம். ஸோ அதனால தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. எப்போ மூச்சு வாங்குறடே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் ட்ரம்மு, இன்னும் 2-3 ட்ரம்மு கீழே இருக்குது. அதை வந்து தூக்குறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும். அதனால் அவங்க வந்ததுக்கப்புறமா எடுத்து மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படியே வெயில் இப்படி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெயிலில் நம்மளுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ சூடாக இருக்குது, தொட்டு பார்த்துருக்கோம், சூடாக இருக்குது. இது வந்து ஆயில் வெளியில் கொட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இதை ஃபிலிம் சுற்றி எடுத்துகிட்டு வந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அழகாக நம்ம வந்து ஒரு நெட் கிளாத் போட்டு எப்போவுமே சன்லைட்டில் அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. மழைனாலும் இனிமேல் கவலை இல்லை. ஓவர் வெயில் நம்மளுக்கு வேணும், பட் மழைனா இனிமேல் கவலை இல்லை எங்களுக்கு. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுனால நைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா காற்று, வெளியில் சில்லுன்னு இருக்குது, குழுன்னு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அனலாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஹீட் கொடுக்குது நம்மளுக்கு. இன்னும் இங்கே வந்த உடனே ஃபுல்ஃபில்லாக இங்கே வந்த உடனே நான் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு அங்கே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்மளுக்குன்னு சொல்லி நாகாஸ்-ஒன்லி நேச்சுரலுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அதில் இந்த விஷயம்லாம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக நினச்சி டப்புன்னு வளர்ந்துச்சு. இந்த விஷயம் ஒரே மாதத்துல கட்டி முடிச்சோம் சார். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துச்சு. இந்த சூரிய கூடார உலர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நாள் தான் பிளான் பண்ணோம். 3ஆவது நாள் தம்பிங்க வந்தாங்க, எல்லாத்தையும் வாங்கினோம். 2 நாளில் வேலையை முடிச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்தது தான் கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி வந்தது. ஸோ அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் கேட்ட மாதிரி ஆயில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய ஆயில் போடுறதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஒன்று கொடுக்காம கொஞ்சம் லேட் பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி. ஒன்று வந்து சன்லைட் ப்ராசஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் எடுக்கிறவங்களும் மொத்தமாக எடுக்கிறாங்க ஆயில். இலதலை கிடைக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பண்ணோன்னா அது 20 லிட்டர் டம்மு, அப்படியே கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இப்போ இவ்வளோ ட்ரம்முக்கும் நம்ம ஆயில் எடுக்கணும்ல, இது இலதலை எடுக்கணும்ல. அதனால தான் கொஞ்சம் அது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக சீக்கிரம் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம கீழே போனால் தான் ஒரு வெயில் வந்துருச்சு. அப்படியே வெயில் வந்து அழகாக வந்துடும், சூப்பராக தெரியுது. இப்போ கீழே ஆஃபீஸ்க்கு போகலாம். நம்மளுடைய சூரிய கூடார உலர்த்திக்கு அப்படியே கீழே இருக்கிற ரூம், இதுக்கு மேலே தான் சூரிய கூடார உலர்த்தி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணல, பட் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம ஏதோ இந்த ஆயில் ட்ரம் இதெல்லாம் நம்ம வந்து மேலே கொண்டு போய் வைக்கணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா திறந்த உடனே அப்படி ஒரு வாசனை, ஏன்னா எக்கோ வேறு அடிக்குதுல்ல, திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, அப்படியே பயோ என்சைம் வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயோ என்சைம் சேல்ஸுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் கான்டாக்ட் நம்பர் நான் இதில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நம்மளுடைய ப்ராடக்ட் டீட்டெயிலும் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பயோ என்சைம் வந்து மேக்ஸிமம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 1 லிட்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வந்து பயோ என்சைம் நிறைய போட போகிறோம். இப்போ இந்த ரூமை மூடிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகலாம். இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் இதுதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய நாகலக்ஷ்மி எஜுகேஷன் அகாடமி
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமா இதை பிளான் பண்ணி நாகலட்சுமி எஜுகேஷன் அகாடமி இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்ம அதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான காரணங்கள் ஆல்ரெடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அதான் நம்ம வீடை முதல் லான்ச் பண்ணிட்டு வீடை முதல் லான்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ணணும். அதை முதல் லான்ச் பண்ணிட்டோன்னா இதை வச்சு தான் நீங்கள் வீட்டை லான்ச் பண்ணீங்க நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக நம்மளே சொல்லிட்டாங்க மெசேஜில், அதைத்தான் கமெண்ட்ல சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம அதை லாக் பண்ணோம். அதனால வந்து அதனால தான் அதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எவ்வளோ பேர் தெரியுமா பணம் கொண்டாந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருந்தாங்க. எல்லா குழந்தைங்க படிக்க வைக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து வேலை வேணுன்றவங்களை கூட நீங்கள் அதில் பதிவு பண்ண சொன்னீங்கன்னா எங்களோட கம்பெனியில் வேலையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலுமே நம்ம வந்து நல்லதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கும் வந்து உங்களுக்கு புரியுதா, எல்லாத்தையுமே நீ என்ன எப்படி வேணாலும் ஏசிட்டு போ, ஆனாலும் நான் வந்து இப்படி கரெக்டாக நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் நல்லது பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த அவங்க பேசுகிற பேச்சை தாங்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பேசினா தானே. நம்ம வந்து சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சு யாருடைய ஒத்த பைசா நம்ம வாங்கலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. என்கிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் வந்து நம்ம யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. யாருக்கிட்டையும் நாங்கள் எந்த பணமோ எதுவும் வாங்கலை. எங்களுடைய சொந்த உழைப்பில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். எங்களுடைய சொந்த உழைப்பில் இப்போ இந்த குழந்தை தவழும். முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ பிறல்றதுக்கு துடிக்கும், பிறண்டதுக்கு அப்புறமா தவழ்றதுக்கு இது பண்ணும், அப்புறமா தடுமாறி நடக்கும், அப்புறம் ஒரு ஸ்டெடியான இதுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். இப்போ தான் நாங்கள் தடுமாறி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை சார்ந்தவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நம்ம வெளியில் நிறையா பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தெரியும். ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் சொல்கிறேனே, எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நாங்கள் வெளியில் பண்ணிக்கிட்டு எங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன் நீ இப்படி வந்து வெளியில் நீ எதுக்கு பண்ணுற அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதனால தான் நாங்கள் வீடியோவில் சொல்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம சொந்த சம்பாத்தியத்தில் பண்ணுறதுக்கே 4 பேர் திட்டுறாங்க. எதுக்கு இது நம்மளுக்கு வாங்கப்பா. ஸோ அதனால் வந்து அது ஒரு பக்கம் போகட்டும், அது நம்மளுடைய ஃபேமிலி பேச்சு, அதை விட்டுருங்க. ஸோ என்னன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சொல்லியிருந்தீங்க, எங்களோட அப்பாவும் ஆத்மாப்பாவும் சொன்னாங்க இந்த மாதிரி சுவிட்சை அடுத்த வீட்டுக்கெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு. ரொம்ப அழகாக ஸ்லிம்மாக இருக்கேன்னு பார்த்தேன். பட் என்னன்னா இந்த எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறதுனால அதை வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. போயிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் செல்லாம் ஒரு 200 ரூபா பணம் கொடு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் வைக்க போகிறேன். இப்போ ஒரு ஷெல்ஃபில் கிழக்கு பார்த்து வச்சா போதுமே அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா இந்த பூஜை ரூம் வந்து எங்களுக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பூஜை ரூம் நாங்கள் இந்த பூஜை ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம வந்து அழகாக ஒரு பூஜை ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து சில பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டா ஒரு முழு திருப்தி இருக்கும் எனக்கு. அதனால் வந்து பூஜை ஸ்டாண்டு வைக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சோஃபாவில் வந்து இந்த டபுள் சீட்டரை மட்டும் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்தோன்னே சாய்தேவ் நாங்கள் வீடை ஷிஃப்டிங் பண்ணுறோம்னு ஒரே இது. சாய்தேவுக்கு நைட்டு ஒரே சந்தோஷம், அம்மா கட்டில் எங்க மெத்த எங்க நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு. இன்னும் வீட்டுக்கு வரலடா, இது ஆஃபீஸ் டா. இல்லை எனக்கே ஒரு பிளான் என்னன்னா, நான் அபிகிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு ரெடி பண்ணிட்டு இங்கே வந்துருவோம்ப்பா நம்ம. ஃபஸ்ட்டு மகி சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த ஆசை வந்துருச்சு. ஏன்னா வந்து நம்ம அங்க போயிட்டு இங்க வந்து அங்க போயிட்டு இங்க அலைச்சல் முடியல, அலைச்சல் நிறைய இருக்கு. இந்த மாதிரி அலையிற நேரத்தில் நாங்க எக்ஸ்ட்ரா நிறைய வேலைகள் செய்வோம். ஏன்னா இன்னும் ஒரு 6 மந்த் ஆகும் நம்ம வீடு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். 6 மந்த் ஆகும். அதனால இப்போ நாங்க என்ன பிளான் பார்க்க ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பிளான் பார்க்கலாம், வந்துடலாம் இங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதனால இந்த டபுள் சீட்டர் சோஃபா நம்ம அங்கே வந்து யூஸ் இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கோம் எடிட்டிங் ரூமில் போட்டு. அதனால இங்கே கொண்டு வந்துட்டு அந்த காஃபி டேபிள் அந்த டீப்பாய் இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவள் இந்த குஷனு நம்மளுடைய அதோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வறுக்கிற ஐட்டத்தை போடுறதுக்கு ஆற வைக்கிறதுக்கு. என்னடா இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சிருக்கீங்களன்னு நினைக்காதீங்க, இதுவே பத்த மாட்டேங்குது. பத்த மாட்டேங்குது. இன்னும் 2 நம்ம இங்கே வந்தோன்னா இன்னும் 2 செஞ்சுக்கலாம். இன்னும் 2 நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே வீட்டில் இடம் இல்லை. பட் இது தாராளமாக இருக்குல்ல, அதனால இன்னும் 2 வாங்கிக்கலான்னு. இது வந்து எவ்வளோ பிடிக்குது. நம்ம ஒரு வாட்டி இதில் 100 கிலோ கூட போட்டு ஆற வச்சோம். நாங்கள் 100 கிலோ போட்டு பவுடர் அரைக்கும் போது 100 கிலோ போட்டு ஆற வச்சிருக்கோம். இது வந்து 6க்கு 4 6 அடி உயரம் 4 அடி அகலம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் போட்டு இதில் ஆற வச்சிருக்கோம். ஆனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் 2 ட்ரே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தோணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இதே மாதிரி அந்த சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த விநாயகர் வந்து பஞ்சு கொடுத்தது. ஐயா வைஷ்ணவி போய் பார்க்கணும், போய் பார்த்து ரொம்ப நாளாச்சு. பஞ்சானந்த் அவரை ஃபோன் பண்ணிட்டு வெறுத்து போயிட்டாப்புல. அதனால பஞ்சுவும் ஐஸும் கொடுத்ததுனால அவங்களுடைய அன்பளிப்பை நம்ம இங்கே ஆஃபீஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே மூட்டை கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கிறது. அதில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அந்த இந்த சிறுதானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பேலன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த மூட்டையெல்லாம் போடுவோம். ஸோ இப்போ தான் ஆஃபீஸ் வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது, 1 லிட்டரு 1/2 லிட்டரு அப்புறம் வந்து 200 ml
இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 2 கொரியர் வந்து வர வேண்டியது இருக்கு. அந்த அண்ணன் போட்டு விடுறப்பா அப்படின்னு. இது நம்ம அந்த ரூம்ல பிளான் பண்ணோம். சாயுதம் என்ன பண்ணிட்டா தண்ணியை கொண்டு ஊற்றி விட்டாங்க. தண்ணியை ஊற்றி விளையாண்டுருக்கா, எங்களுக்கும் தெரியல. தரையெல்லாம் தண்ணியா கிடக்கு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த கேன்லாம் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது. ஆமா ஆமா. ஸோ எல்லாத்தையுமே அழகா செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா பகல்லே நல்லா பகல்லேன்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு மோடமாக தான் இருக்கானா, நல்ல வெளிச்சம், நல்ல சில்லுன்னு இருக்கு உள்ள. சில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா இன்னொன்று எங்களுக்கு சுகமா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். தூங்க விடாது. பட் இது பிசினஸ் ஏரியாவா மாறிடுச்சுல்ல, அதனால இனிமேல் இல்லை ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்ததுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் இயர் என்னங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு அது ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்குள்ள போயிட்டோம் நாங்கள். டிவி என்டர்டைன்மெண்ட்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்காக செய்கிறோமா, அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலைகள் என்னமோ அதை செஞ்சு முடிக்கணும்னு என் மைண்டுக்கு தோணும். இவருக்கு பிஸ்னஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு தோணும். வேலைக்கு வர்றவங்க எதனா நாங்கள் செய்யறது, முதல்ல எதனா வேலையை சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கடான்ற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு என்னன்னா, இங்கே நாங்கள் டோட்டலாக வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலைக்கு வர்றவங்களும் கரெக்டாக இதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏரியான்னும் போது ஒரு பொறுப்பாக இன்னும் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு வேலையில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நேற்றுலாம் நைட்டு நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன், சொல்லலாம் அவ்வளோ கவர் வேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா ஒரு 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 50 கிலோவுக்கு ஒரு 100 கிலோவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும்னா அந்த கவரில் மட்டும் ஒட்டணும். நிறைய இஷ்டத்துக்கு அவ்வளோ ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி கவர் வேஸ்ட், ஸ்டிக்கர் வேஸ்ட், கவர் வேஸ்ட், ஸ்டிக்கர் வேஸ்ட். இல்லை என்ன டேட் அடிச்சு வச்சுட்டாங்க, டேட் அடிச்சு வச்சுட்டாங்க. இல்லைனாட்டி கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாம். டேட் அடிச்சு வச்சுட்டாங்க. டேட் அடிச்சது மேலே நான் இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டினா அதுவும் நல்லா இருக்காது. அதனால எனக்கு அது ரொம்ப நேற்று ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இது என்னடான்னு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே அரைக்க போகிறோம். எப்போவுமே பேலன்ஸ் இருக்கிறத வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறது, போட்டுட்டு கொரியர்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் இதில் வைப்போம். ஸோ இந்த ஏரியா வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேசுகிறேன்னு உங்களுக்கு தோணுதோ? நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமா ஒரு விஷயத்துக்கு வந்ததுனால நிறைய வந்து உங்ககிட்ட பேச தோணுது. ஸோ அதுதான் நான் டெய்லி வீடியோ போட்டிருந்தாலும் அப்பப்போ கொப்பிடிச்சு துப்பிப்பேன். இப்போ வந்து நம்ம எப்பயாவது ஒரு நாள் வீடியோ போடுறதுனால உங்ககிட்ட நிறைய சொல்ல ஆசையாக இருந்துச்சு. இனிமேல் ரெகுலர் வீடியோ வந்துடும். ஆமாம்மா, இனிமேல் என்னுடைய ஏன்னா நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம்ல, இதுவும் பார்த்துக்கிட்டு நம்ம அதையும் சூப்பராக பார்க்கலாம். வீட்டில் இருக்கப்போ தான் மிச்ச நேரத்தில் டிவி பார்க்குறது, சிஸ்டம் உட்காந்து பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி ஓடி போயிடும். அந்த வேலை போவோம். ஏன்னா வேலை அங்கே எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வீடு உள்ளே கசகசன்னு இருக்குமா, அதனால எங்களுக்கு எப்படா கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு கேட்கலாம்ப்பா, படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இது ஒர்க்கிங் ஏரியா தனி, வீடு தனி அப்படின்னும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ நிறைய வளவலன்னு பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு எப்போ போகிறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஏன்டா நீ வீடியோ போட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.